ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். நேற்றைய வீடியோவிலே நம்ம பார்த்துருப்போம், நேட்டோ தான் வந்து இந்த ரஷ்யா யுக்ரைன் போருக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போப்பாண்டவர் சொன்னார்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவர் இன்னொரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தார். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ருவாண்டாவில் நடந்த இனப்படுகொலை இருக்குல்ல, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 லட்சம் பேர் வந்து அதில் இறக்குறாங்க. 1994 நடந்த இந்த விஷயம். ஸோ இதில் பார்த்தோம்னா அதுக்கு ஈக்குவலாக இதை வந்து கம்பேர் பண்ணுறார். ஸோ அப்போ பார்த்தோம்னா 1994 அதாவது 8 லட்சம் பேர் இனப்படுகொலை செய்யப்படுறாங்க, ஒரு இனத்தையே அழிக்கிறாங்க அப்படின்னும் போது, ஸோ அப்போ வல்லரசு நாடுகள் இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்போ என்ன பண்ணாங்க, ஸோ இப்போ இன்ஃபேக்ட் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ருவாண்டாவில் வந்து 2 இனம் அவங்க வந்து மெஜாரிட்டி, அது எதுனா ஒரு 75% கிட்ட ஹுட்டு மெஜாரிட்டி அவங்களும், இன்னும் வந்து துட்சி அப்படின்றவங்க வந்து மைனாரிட்டியாகவும் இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால், மேக்ஸிமம் வந்து ஒரே லாங்குவேஜ், ஒரே மாதிரி கல்ச்சுரல் பழக்க வழக்கம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி இந்த பிரச்சனையினால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஹுட்டு மெஜாரிட்டி இந்த துட்சி மைனாரிட்டி இருக்காங்களே இவங்களை வந்து இனப்படுகொலை மாதிரி ஒரு 100 நாள், ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 8000 பேர்கிட்ட கொல்லப்பட்டு ஒரு 100ஆம் நாள் 8 லட்சம் பேர்கிட்ட அவங்க வந்து கொல்றாங்க. ஸோ அந்த இனத்தை ஒரு 10% பாப்புலேஷனே அவங்க வந்து வைப் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா யூஎஸ்ஓ இல்லை இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி சொன்னாலே ஃப்ரான்ஸ், ஸோ அவங்களாம் வந்து இதை ஸ்டாப் பண்ணவும் இல்லை. ஃப்ரான்ஸ் இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா இந்த ஹுட்டு மெஜாரிட்டிக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நம்ம பார்க்குறோம். ஸோ அது எப்படி நம்ம வந்து ரேண்டமாக சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இருக்கிற அந்த ருவாண்டா கவர்மெண்ட்டே சொன்னாங்க ஃப்ரான்ஸ் வந்து இந்த சப்போர்ட் பண்ணாங்க அந்த இனப்படுகொலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ண ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் இமானுவேல் மேக்ரான் இருக்கார் இல்லையா, ஸோ அவருமே ருவாண்டாவில் போய்ட்டு சொல்கிறார். ஸோ அது வந்து நாங்களும் ஒரு பிளைண்டாக கண்மூடித்தனமாக ஸோ இனப்படுகொலை பண்ண அந்த ஹுட்டு மெஜாரிட்டி பக்கமே அந்த டைம் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த டைம் வந்து நாங்கள் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ எப்படி இவங்க வந்து இந்த இடத்துல யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ரொம்பவே சைலண்ட்டாக தான் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா வந்து ஃப்ரான்ஸ் எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கம் தான் யூஎஸ் எப்பயுமே மேக்ஸிமம் இருப்பாங்களே. ஸோ அந்த இடத்துனால அவங்களும் இதை வந்து பெருசாக கண்டிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆயில் இருக்கிற இடம்லாம் கிடையாது. ஸோ அது அங்கே என்ன அப்படின்னா விவசாய நிலம் அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம யுனைடெட் நேஷன் இருக்காங்களே, இவங்களாவது ஸ்டாப் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வேடிக்கையாக ஒரு விஷயம் பண்ணாங்க. அங்கே வந்து இனப்படுகொலை வந்து ஏப்ரல் 6, 1994 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வந்து அமைதிக்காக பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வச்சுருந்தாங்க. பட் அதோடைய ஒரு 2000 பேர்கிட்ட இருந்தாங்க. அவங்கள வந்து ஒரு 250 ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஏன் அவங்க அந்த டைமில் அந்த ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்றதே நம்ம யோசிக்கணும். பட் இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நாள் சேர்ந்து திரும்ப ஓட் போட்டு அதை வந்து ஒரு 5000 ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. பட் அந்த ஃபோர்ஸுமே அவங்க எப்போ அனுப்புகிறாங்கன்னா, இந்த 3 மாதம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் யுனைடெட் நேஷனுமே அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ணல. அந்த 8 லட்சம் பேர் அந்த வந்து உயிரிழந்திருக்காங்க இல்லையா, உயிரிழந்திருக்காங்கன்ற இடத்துல அழிக்கப்பட்டிருக்காங்களே, ஸோ அதை ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்படி இது இது வந்து திடீர்னு ஒரு 2 ட்ரைபல் மேலே நடந்த ஒரு சண்டையா இல்லை ஒரு காட்டு மிராண்டித்தனமா அப்படின்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய ஆரிஜின் நம்ம வந்து பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும் எப்படி இவங்க இந்த லெவலுக்கு வந்தாங்க, ஒரு 8 லட்சம் பேரை அழிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து இந்த ருவாண்டா இருக்காங்களே, இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த துட்சி நம்ம சொல்கிறேன் துட்சி மைனாரிட்டியாக இருந்தாங்க. அவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கால்நடைகள்லாம் வச்சு வளர்க்குறவங்க. ஸோ அப்போ வந்து ஹுட்டு மெஜாரிட்டி வந்து இந்த நிலங்கள்லாம் வந்து விவசாயம் பண்ணுறவங்க. ஸோ இவங்க தான் வாழ்ந்துட்டாங்க. ஸோ பட் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக தான் இருப்பாங்க. யூஸ்வலாக பார்த்தோன்னே இமீடியட்டாக அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் இந்த ஹுட்டு மெஜாரிட்டிலே கொஞ்சம் மாடர்ன் ஆகிறாங்களே, ஸோ அவங்களாம் வந்து துட்சியாக கன்வெர்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து கலப்பு மேரேஜ்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குள்ள வந்து ஒரு சோஷியோ எக்கனாமிக், அதாவது எப்படின்னா வந்து ஒரு பொருளாதார ரீதியில் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்போ அந்த துட்சின்றவங்க கொஞ்சம் பணக்காராகவும், ஸோ இந்த ஹுட்டுன்றவங்க வந்து கொஞ்சம் ஏழ்மையான இதுலேயும் இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் இருந்துச்சு. பட் ஆனால் இது எப்படி மாற ஆரம்பிச்சு, அதாவது வந்து ஒரு ஏழை பணக்காரங்க அப்படின்றதுலேருந்து ஒரு இன அடிப்படையில் மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படின்னு எப்படி மாற ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த காலனி ஆதிக்கம் வர்றது தான். ஸோ இப்போ ஜெர்மன் வந்து ஃபஸ்ட்டு இவங்களோட இவங்களை வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க இந்த ருவாண்டாவை. ஸோ அப்போ அவங்க எடுக்கும்போதே அவங்க வந்து எல்லா ஒரு பெரிய ஏகாதிபத்திய நாடுகள்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா இப்போ டிவைட் அண்ட் கான்க்யூர் சொல்லுவாங்க. ஸோ பிரித்து இவங்களை ரூல் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த துட்சி மைனாரிட்டி இருக்காங்களே, ஸோ அவங்கள வந்து ஒரு பவர் சென்டராக வச்சுட்டு அங்கே இருக்கிற ஹுட்டு மெஜாரிட்டியெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி அவங்க வந்து வேலை செய்கிறதுக்கு அவங்கள வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கண்டினியூ ஆகுது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம். ஸோ இந்த வேர்ல்டு வார்க்குள்ள ஜெர்மன் தோக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெல்ஜியம் கண்ட்ரோலில் இவங்க இந்த ருவாண்டா வராங்க. ஸோ இப்போ பெல்ஜியம் வந்ததுக்கப்புறம் ஏதாவது மாறுதா அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க இதே தான் கண்டினியூ பண்ணுறாங்க. பட் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னாடியாவது
ஹுட்டுலேருந்து கொஞ்சம் பணக்காராக இருந்தவங்க டுட்சி மைனாரிட்டி, அது ஒரு பெரிய பணக்கார அவங்க வர முடியும், இல்லை அந்த டுட்சியாக மாற முடியும், கன்வெர்ட் ஆக முடியும். பட் ஆனால் இந்த பெல்ஜியம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஐடென்டி கார்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வந்து ஹுட்டு, யார் வந்து டுட்சி மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தவங்க யாரும் கன்வெர்ட்டே ஆக முடியாது. பட் யார் என்ன அப்படின்றத அவங்க கரெக்டாக ஐடென்டிட்டியோட கார்டோட மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து இந்த டுட்சி மைனாரிட்டி இருக்காங்களே அவங்கள வச்சு தான் இவங்க ரூலும் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் செகண்ட் வேர்ல்டு வார் அப்புறம் என்ன ஆகுது இந்த இடத்துல பார்த்தோன்னா மெஜாரிட்டி தான் ரூல் பண்ணோம் அப்படின்ற யுனைடெட் நேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ அப்போ உடனடியாக வந்து அந்த பெல்ஜியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்கக்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை வந்து ஹுட்டுக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து டுட்சி மைனாரிட்டி தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் திடீர்னு வந்து அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு அந்த ஹுட்டு மெஜாரிட்டி இருக்காங்களே அவங்கக்கிட்ட வந்து பவரை கொடுத்துறாங்க. இவங்க தான் வந்து இந்த ருவாண்டாவை ஆட்சி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நாள் வந்து அவங்கள அடக்கி ஸ்லேவ்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்களே. ஸோ அதனால அங்கே வந்து ஒரு பெரிய போராட்டம்லாம் வருது. ஸோ அதனாலே வந்து இவங்க அந்த ஹுட்டு மெஜாரிட்டி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமே அந்த டுட்சி மைனாரிட்டி மேலே நிறைய அட்டாக்லாம் நடக்குது. ஸோ நிறைய பேர் ஒரு 20,000 பேர் கிட்ட அந்த டைமில் கொல்லப்படுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் வந்து அந்த ருவாண்டாவை விட்டு பக்கத்தில் இருக்க வந்து புருண்டி இல்லை உகாண்டா இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் வந்து போகிறாங்க. எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அகதிகளாக போயிடுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இதோட இங்கே பிரச்சனை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இதுக்கப்புறம் இங்கே தான் ஹுட்டு மெஜாரிட்டி அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்களே. ஸோ அங்கேயுமே வந்து அடிக்கடி ஆட்சி மாற்றம் இல்லை போராட்டம் எல்லாம் இருந்துகிட்டே வருது. பட் ஆனால் பெரிய அளவில் கிளாஷ் இவங்களுக்குள்ளே இல்லை. ஏன்னா அந்த மைனாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க அந்த டுட்சின்றவங்க. ஸோ இப்போ இதுக்கடுத்து இடையில் என்ன ஆச்சுன்னா அந்த அகதிகளாக போனாங்களே வேறு நாடுகளுக்கு இந்த மைனாரிட்டிஸ்லாம். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு எப்படியாவது நம்ம நாட்டுக்கு திரும்பி போயிடணும் அந்த ருவாண்டாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு மிலிட்ரி சப்போர்ட்லாம் வேணும். இப்போ உகாண்டா கிட்டேருந்து சப்போர்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு ஸோ எப்படியாவது நம்ம வந்து மிலிட்ரியோட போயிட்டு கான்க்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ருவாண்டா பேட்ரியாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய இடத்தெல்லாம் கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இந்த பிளானை போயிட்டு 1990 தான் அவங்க வந்து ருவாண்டாவுக்குள்ளே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய பூர்வீக இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டுட்சி இனத்தை சேர்ந்த அந்த ருவாண்டா பேட்ரியாட்டிக் ஃபோர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து உள்ளே போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து அங்கே இருக்கிற ஹுட்டு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அதை வந்து சப்ரெஸ் பண்ண தான் பார்ப்பாங்க அவங்க அந்த போராட்டத்தெல்லாம். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சப்ரெஸ் பண்ணுறாங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு அந்த ஹுட்டு மெஜாரிட்டிக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் இல்லை யூஎஸ் இவங்களோட சப்போர்ட் எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்குள்ளே வந்து இந்த துட்சி மைனாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைட் பண்ணிகிட்டே வந்துட்டு ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஆட்சி அதிகாரத்துலேயும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஹுட்டு மட்டுமே மெஜாரிட்டி மட்டுமே ஆட்சியில் இருக்கீங்க. ஸோ 2 பேரையும் மிக்ஸ் பண்ணி இங்கே வந்து ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே இருந்த பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இனிஷியலாக பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து யுனைடெட் நேஷன் மற்றவங்களாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து அமைதியாக பேசுங்க, இல்லைனா இங்கே வந்து சண்டை பெருசாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா இவங்களுக்குள்ள ஒரு பவர் ஷேரிங் இன்டரிம் கவர்மெண்ட் இடைக்கால அரசெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பவர் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த டைமில் வந்து இந்த ஹுட்டு மெஜாரிட்டிலே ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்களே அவங்களாம் இது பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இது பண்ணும்போது தான் அந்த வந்து அவர் பேர் வந்து ஹப்ரிய மன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஸோ அப்போ இவங்களுக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க ஒரு சமயத்தில் அவர் வந்து இந்த April 6 அன்றைக்கி அவர் வந்து ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறார். அந்த ஃப்ளைட்டே வந்து பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த ஹுட்டு மெஜாரிட்டி பிரசிடெண்ட்டுக்கு ஃப்ரான்ஸ் ஒரு ஃப்ளைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்தளவு அவங்க க்ளோஸ் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த போகிற ஃப்ளைட் வந்து சுட்டு வீழ்த்தப்படுது. அதில் வந்து யார் சுட்டாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கவே இல்லை. பட் என்னென்னா இந்த ஹுட்டு மெஜாரிட்டி பிரசிடென்ட் அவர். ஸோ அவர் என்ன அவங்க சைடு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டுட்சி மைனாரிட்டி இருக்காங்களே அவங்களுடைய ஃபோர்ஸ் தான் ஷூட் பண்ணிட்டாங்கன்றது. பட் ஆனால் இந்த டுட்சி மைனாரிட்டி இருக்காங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இந்த கலவரத்துக்காக அவங்களே இதை வந்து ப்ரீடெக்ஸ்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எதுவுமே ப்ரூவ் பண்ணல யார் பண்ணாங்கன்னு. பட் ஆனால் அவர் வந்து அந்த ஹுட்டு மெஜாரிட்டி பிரசிடென்ட் வந்து அப்போ இறந்துட்டார். அது மட்டும் தான் அங்கே வந்து டிக்ளேர் ஆகுது. ஸோ இது ஆன உடனே என்ன ஆகுதுன்னா இமீடியட்டாக அந்த கலவரம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது 1994. ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாமே அங்கே பிரசிடென்ட்டோட ஃபோர்ஸ் இருக்காங்களே ஸோ அவங்க எல்லாருமே யாரெல்லாம் டுட்சி அவங்க மைனாரிட்டி இருக்காங்களே ஸோ அவங்கள எல்லாருமே கொள்கிறாங்க. பட் அதே சமயம் ஹுட்டுவிலே கொஞ்சம் மாடர்னாக இருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களையும் வந்து அவங்களாம் கொள்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா அந்த ருவாண்டாவுடைய பிரைம் மினிஸ்டரே அப்போ வந்து கொள்கிறாங்க. ஸோ அப்போ யாரெல்லாம் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்க எல்லாரையும் கொள்கிறாங்க. பட் அவங்களுடைய பிரசிடென்ட்டோடைய அந்த மிலிட்ரியன் அந்த ஆட்சியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரேடியோவிலே அனௌன்ஸ் பண்ணாங்க பக்கத்தில் இருக்கிற அந்த டுட்சி இருக்கிறாங்களே மைனாரிட்டி அவங்க எல்லாரையுமே வந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டையே கொடுத்து ஊராக வந்து அந்த டுட்சி மைனாரிட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் தேடி போயிட்டு அவங்க கொள்கிறாங்க. ஸோ அவங்களோட டார்கெட்டே ஒரு நாளைக்கு 8,000 to 10,000 பேர் கொல்லணுன்ற ரேஞ்சுக்கு வச்சுட்டு அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதில் இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெப்த்தாக ஸோ அதாவது இதில் இன்டர் மேரேஜ்லாம் நடந்திருக்கு இல்லையா, டுட்சி அப்புறம் வந்து
ஹுட்டு. ஸோ அவங்களுக்குள்ளே இப்போ வந்து ஹுட்டு வந்து ஹஸ்பண்டாக இருந்தாருன்னா அவரே வந்து டுட்சி மைனாரிட்டி ஒய்ஃப் அவங்க வந்து கொல்ற மாதிரிலாம் கூட நிறைய இடத்துல நடந்துச்சு. ஏன்னா அவரோட உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து வயலன்ஸ் நடந்தது. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த 100 days கண்டினியூஸாக நடந்த இந்த வயலன்ஸில் 8 லட்சம் பேர்கிட்ட அங்கே வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ எப்படின்னா அவங்க வந்து பாதுகாப்பு தேடி இப்போ ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்கன்னா அந்த சர்ச்சையே கொளுத்தி விட்ருவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாரையும் கும்பலாக வச்சுட்டு எல்லாரையும் கெரோசின் ஊற்றி கொளுத்துறது, ஸோ அதில் வந்து கத்தியால் குத்துறது, இந்த மாதிரி எல்லாருமே அங்கே வந்து டுட்சி மைனாரிட்டி சேர்ந்த நிறைய பேரை வந்து கொன்னுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த இந்த படுகொலை ஜெனோசைடு சொல்லுவாங்களே, இனப்படுகொலை, இது எப்போ வந்து எண்டுக்கு வருது அப்படின்னா, நம்ம முன்னாடியே வந்து சொல்கிறேன் டுட்சியோடைய ஃபோர்ஸ் ஒன்று, அதாவது ருவாண்டா பேட்ரியாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தான் இது உள்ளே வரும்போது தான் இது ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வந்து கவர்மெண்ட்டை ஆட்சிக்கு எடுக்கிறாங்க. அந்த வந்து கவர்மெண்ட் ஃபோர்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஜெயிச்சுட்டு அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே தான் அவங்க வந்து இந்த கலவரத்தெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ அதுக்கடுத்து யார் அங்கே வந்து ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்னு பார்த்தா அந்த மைனாரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்களே அவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா அவங்களோட இனத்தில் ஒரு நிறைய பேர் ஒரு 10 அந்த டோட்டல் ருவாண்டாவுடைய பாப்புலேஷன்லேயே 10% அழிஞ்சிட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க நிறைய பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ அந்த மைனாரிட்டியிலேருந்து அவர் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த இனப்படுகொலையெல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் ஸ்டாப் பண்ணோடனே என்னென்னா அந்த ஹுட்டு மெஜாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பயம் வந்துச்சு, திரும்ப அப்படியே ரிவர்ஸ் ஆக போகுது, இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தோடனே இவங்க திரும்ப படுகொலை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து சேர்ந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு மற்ற நாடுகளுக்கு வந்து அகதியாக போயிடுறாங்கன்னு பார்க்குறோம். ஒரு லட்சக்கணக்கான 2 லட்சம் 3 லட்சம் பேர் அவங்க வந்து திரும்ப அகதிகளாக போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டுட்சி மைனாரிட்டி அப்புறம் வந்து ஹுட்டு மெஜாரிட்டி இவங்களாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டுட்சி மைனாரிட்டிலேருந்து அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனையை இனப்படுகொலை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வரக்கூடாது ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இனம் அப்படின்ற ஒன்றே பேசக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே வந்து ருவாண்டாவை பொறுத்தளவுக்கு இவங்க டுட்சி இவங்க வந்து ஹுட்டு மெஜாரிட்டி இந்த மாதிரி பேசவே கூடாது, அந்த இனத்தை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை அதை யூஸ் பண்ணுறதுக்கோ வந்து பேன் பண்ணி அது வந்து சட்டப்படி தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட இதுபடி கணக்குப்படி ஒரு 10 லட்சம் பேர் இந்த இனப்படுகொலையில் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 சைடும் இறந்துருக்காங்களாலும் டுட்சி மைனாரிட்டியில் நிறைய பேர் வைப் அவுட் ஆகிருக்காங்க அப்படின்றது தான். அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ருவாண்டா வந்து ப்ராக்ரஸ் ஆகிறாங்க, இந்த இனப்படுகொலை இனத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்ரஸ் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். பட் இன்னுமே அவங்க வந்து அதில் நிறைய பேர் கொண்டாங்களே. ஸோ அந்த இயர் அந்த ஏப்ரல் 6 வரும்போது ஒவ்வொரு இயரும் அவங்க வந்து இதை பற்றி பேசுவாங்க. ஸோ அப்போ பேசும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரான்ஸு இல்லை பெல்ஜியம் இந்த மாதிரி நாடுகள்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, அப்போ எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த ஃப்ரான்ஸோடைய இமானுவேல் மேக்ரான் இருக்குல்லையே அவர் போயிட்டு நம்ம பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ருவாண்டாவிலே போயிட்டு பேசுகிறார். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ருவாண்டா என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் கிட்ட சுத்தமாக ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு 8 லட்சம் பேர் இனப்படுகொலை ஆகிறாங்க ருவாண்டாவில். அந்த ரெஃபரன்ஸை தான் போப் சொல்கிறார். ஸோ வேர்ல்டே வந்து அந்த இடத்துல இன்டர்வெனே ஆகலை, இன்க்ளூடிங் யுனைடெட் நேஷன் கூட அந்த இடத்துல வந்து உள்ள தலையிடாமல் இருந்துட்டாங்க ருவாண்டாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையிலையும் ஆகுது. ஸோ நேட்டோ தான் இதுக்கு வந்து காரணம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். ஏன்னா நேட்டோ வந்து அவர் புட்டினோட டோர் ஸ்டெப்பில் போய் பார்க்கிங் அதாவது கண்மூடித்தனமாக அவங்க பிரச்சனை பண்ணுறதுனால தான் அவர் வந்து இந்த இன்வெஷனே ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி போப் சொன்னதை நம்ம நியூஸில் பார்க்குறோம். சரிங்க, இந்த ருவாண்டா இனப்படுகொலை வந்து 8 லட்சம் பேர் எப்படி இருந்தாங்க இந்த டீட்டெயில் நம்ம சொன்னோம். ஸோ உங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.